இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் நன்றி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த புதிய ஆண்டில் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தப்படுகிற தேவன் பாராட்டின இறக்கைகளுக்காக உலகத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைப்பில் கொடுத்த அருமையான போது இருக்கும் நாமத்தில் நான் என் நன்றியை மாற்றத்தை கொண்டு வருகிறேன். குறிப்பாக நம்முடைய பிஷப் அவர்களுக்கும் பிஷப் அம்மாவர்களுக்கும் திருச்சி மக்கள் ஒவ்வொருக்கும் நன்றி உடனாக இருக்கிறேன். கடந்த ஆண்டு விழாவில் முழு திருச்சபையாய் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் நிற்பதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமே உங்களுடைய திருச்சபை அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளையும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்து வருகிறார். எல்லா நிமிடம் கர்த்தர் கிருபை நோக்குள் இருக்கிறது என்பதை தேவன் ஊர்ஜிதப்படுத்துகிறாருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தரையில் தாழ்த்தி கண்களை மூடி இப்பொழுது நடத்தின கர்த்தர் இனிமேல் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரே நம்மை ஜெயித்திட தீமையும் தீமையும் ஆத்மமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே நீங்க பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நீங்க பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையும் இந்த ரமேசிதம் போலிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையும் இந்த ரமேசிதம் போலிருப்பார். போகையிலோ நாம் பருகையிலும் போகையிலமான சோதனை போலே ஆர்ப்போலமே நடத்துவதே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பரலோகத்தில் நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கிற மதியம் அவர்களை கரங்களை துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நாமத்தை உயர்த்தப்படுக்கு என் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு கரங்களை உயர்ப்பதற்காக நன்றி, ஒரு பிரசன்னத்தை நடத்துவதற்காக நன்றி. இப்பொழுது வந்து காணும்படி எங்கள் தேவன் கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரணங்களோடு கூட வேதத்தில் சில பகுதிகளை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க நான் ஆசைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டிலே சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில நாம் பொருத்தனை கூட செய்திருப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலிருந்து நான் இப்படி செயல்பட போகிறேன், இந்த ஆசையை பெற்றுக்கொள்ளப்பட இப்படி எல்லாம் நாம் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் சில பொருட்களை செய்து நாம் முன்னேறி வருகிற நாட்கள் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும் தேவன் கிருபை செய்து வருகிறதை அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஒருவேளை என்னுடைய எதிர்பார்ப்பு என்பதை காட்டிலும் என்னை குறித்த இந்த ஆண்டிலே தேவன் என்ன எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வது நல்லது. I am expecting something from the Lord, but the Lord himself is expecting something from us. எங்களிலிருந்து நம்மில் திருச்சபையிலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை திட்டவட்டமாக எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் முன்னேறி நம்முடைய சரீரமான ஆசீர்வாதங்களையும் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவனமாக நம்மை வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த காலை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நம்மை செயல்படுத்த உதவி செய்வாராக. தேவன் எல்லாவற்றையும் அதை நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அதை நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார். அதே நேரத்தில் அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றும் பொழுது இன்னும் அதிகமான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். இந்த நாளிலே நான் இங்கே வந்துட்டு பெரிய பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டினர் இந்த நாளில் கலந்து கொள்வேனா, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வேனா,
கொஞ்ச நிமிஷம் வரைக்கும் கூட நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நேற்றைக்கே பிஷப் சொன்னேன், சூழலில் சரியில்லை, நிலைமை இன்னும் சரியில்லை. ஆக்சுவலா அந்த இதுக்கப்புறம் வேலை திடீர்னு அவங்களுக்கு கூட முடியும், பாவம் அவங்க வர முடியல. 10 நாள் எல்லா வேலையும் நானும் செய்ய வேண்டிய நிலைமை என்ன நான் பலவீனமாயிட்டேன். எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. கேட்டேன், என்னப்பா நான் என்ன செய்யட்டும்? இல்லை நான் எப்படியாவது பார்த்துடுறேன், நீங்கள் போயிட்டு வந்துருங்க, வருஷத்துல முதல்ல தான் இருக்கு, எப்படியாவது போயிட்டு வந்துருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ கேட்குறேன், பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க. மாண்டு சாண்டுவே அட்லீஸ்ட் நான் 9:30 முந்தி உள்ள போய் விழுந்துருவேன். எனக்கு அங்கே போய் சேரும் போது எனக்குரிய 9:45 ஆயிரம் போல இருக்கேன். நான் என்ன செய்ய, ரொம்ப லேட்டாக போனால் 2வது பர்சன்டேஜ் மக்கள் சோர்ந்து போயிடுவாங்க. நீங்கள் உதவி செய்யணும். பாண்டு சொன்னால இல்லை, நீ கிளம்பி போ, உனக்கு பிரசங்கமே 9:45 தான் கையில் கொடுப்பாங்க. வந்து பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து கொஞ்சம் பக்கெட் இருந்துச்சு. ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நான் போய் கேட்டேன், அப்பா அப்படி பிரசங்க கண்டிப்பாக பண்ண சொல்லு, நான் வந்து கிளம்பி கொண்டு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி எல்லாம் நாட்டிலையும் வாங்க நான் போய்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாம் நேர்த்தியாக செய்திருக்கேன். இதே ஒரு சாட்சியை நான் ஏற்றுக்கொண்டது அறிக்கை. எப்படியானால் தேவன் நம்ம கொடுத்து எவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களே நம்மை தாங்கி இருக்கிறது, உதவியற்ற சூழல் உதவி செய்கிறது. இன்னைக்கு நம்ம ஜீவிக்க என்பதில் நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. உன்னதமான மலைகளில் இருக்கிறோம், அவனை அடைக்கலம் கோட்டை நம்பிக்கையுமாய் இருக்கிறார். என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டேன். இந்த காரணம் தேவன் ஆவியானவர் சொல்கிற காரியம். இன்றைக்கு நான் அவங்களுக்கு சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன். என்ன காரியம்? முதலாவது காரியம், வேதம் சொல்கிறது, நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். First point, we must listen to his voice. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தத்தை, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்பதற்கு நாம் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், உங்களோடு நான் பேச விரும்புகிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? 1 சாமுவேல் புத்தகம் வேதவராக சொல்வது பாருங்கள். சிறு பையனாக சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு விடப்படுகிறார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே விதமாய் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். சின்ன பையன், அவங்க அம்மாவுக்கு பல வருஷங்கள் ஆண்டாளை கொடுக்கிறாங்க, அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளை பேர் இல்லாமல் வந்து ஒரு நாள் போகிறார். அதுக்கு போகிறா பொறுப்பை செய்து ஒரு உடன்படிக்கை ஏற்படும். ஆண்டவரே, நிந்தையை நீக்கும்படி ஒரே ஒரு ஆண்மகனை கொடுப்பீர். ஆனால் பேஜ் நம்பர் 342 and 343, 343வது பழைய பாட்டில ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன், உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காகவே கொடுத்து விடுகிறேன். பொறுத்தனை பண்ணுகிறாள். அந்த பொறுத்தனை ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு நிந்தையை நீக்கும்படி அற்புதமான சாமுவேலை கொடுத்தார். அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அவர் செய்து கொண்ட பொறுத்தனைப்படியே பால் குடிப்பதற்கு பிள்ளை மறந்தவுடனே கொண்டு வந்து எங்கே விடுகிறாள்? ஆற்றிலே கொடுத்து விட்டார். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். நான் பொறுத்தனை பண்ணினேன், இதே ஆலயத்தில் வந்தேன், ஜெபித்தேன், கண்ணீர் புலமையிலே ஆண்டவரே எனக்கு நன்மை கிடைக்கிறதா என்று கதறினேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்பொழுது அற்புதம் செய்து விட்டார். இந்த பிள்ளையை கர்த்தரிடத்துல கேட்டு இந்த பிள்ளையை கர்த்தருக்காக கொடுக்க என்று சொல்லி பொறுத்தனை செய்து கொடுத்து விடுகிறார். பிள்ளை வளர்ந்து வருகிறது. அருமையான ஊழியர்கள் ஏழை ஊழியர் செய்து கொண்டு வருகிறார். அவ்வளவு வயதான ஊழியக்காரத்துல தேவன் பேசவில்லை, ஆனால் சிறு பெருத்துல தேவன் பேசுகிறார். எத்தனை வயசு வந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பிள்ளை நாம் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு எத்தனை வயசு ஆகும்? எத்தனை வயசுல உங்க பிள்ளை எத்தனை வயசுல ஆன்சர் பண்ணிருக்கீங்க? நம்ம காட்டு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு தானே. அண்ணன் தம்பி எல்லாரும் பிறந்திருக்கிறோம். பிறந்த உடனே நம்ம ஒரு கேள்வி கேட்டா இது புதுசா இருக்கு. இப்ப இந்த கேள்வியை கேட்டு கரெக்டா பதில் சொல்றதுக்கு என்ன வயசு தேவைப்படும்? 3 or 4. எக்ஸாக்ட்லி. முந்தி சொல்லுவாங்க 5 வயசு ஆனாதான் ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்பாங்க. அதுவும் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்லாம் கிடையாது. என்ன டெஸ்ட்? தொட்டா
அட்மிஷன், அவ்வளவுதான். அப்ப 5 வயசு ஆயிருக்கும். அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா இப்ப அப்படி இல்ல. டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் வாசல்ல போய் அப்ளிகேஷன் வாங்குறீங்க. வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்க ஸ்கூல் அட்மிஷன் வாங்க போயிருக்கோம். அவ்வளவு முன்னேறி அந்த அக்கா கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. நான் வந்ததுலேருந்தே பாக்குறேன், எனக்கு போட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். வளர்ப்பதற்கு முன்பாகவே இந்த நாட்டில். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஸ்பீட், அப்படிதானே? வேகமாக செயல்படுறாங்க. சோ தமிழ் சொந்த மாதிரி இப்ப 3 வயசுல பிள்ளைங்க தெளிவா பேசுறாங்க, ரொம்ப தெளிவா பேசுறாங்க. பிள்ளைகிட்ட பேசுறது நமக்கு பயமா இருக்கு. என்ன கேள்வி கேட்பானோ, அடுத்தது என்ன மொபைல் எடுத்துட்டு வருவானோ, அடுத்தது எங்க போய் நம்மளை நிக்க வைப்பானோங்கிற பயம் 3 வயசு பையன் நமக்கு இப்பவே வந்து விடுகிறது. ஆனால் சாமியோட பாருங்க, அழகா யாரும் பேசுறது கேட்கிறான். முதலாவது கேட்கிறான், சாமியை கூப்பிடும் போது தாத்தா கொடுக்குறான், தாத்தா என்ன கூப்பிடுங்களா? இல்ல மகனை போய் படுத்துக்கோய். 2ஆம் வருஷம் மீண்டும் கடவுள் கூப்பிடுகிறார். கர்த்தர் கூப்பிடும் போது மீண்டும் ஓடுகிறான். ஆண்டவர் ஏறி தாத்தா போய் கேட்கிறான், ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லப்பா போய் படுத்துக்கோ. 3ஆவது வருஷம் கூப்பிடுகிறார். இப்போதான் ஊழியக்காரனுக்கு உரைக்கிறது, ஓ நாம் கூப்பிடாமல் இந்த பிள்ளையை யாரோ ஒரு கூப்பிட கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பது உணர்ந்து அப்ப சொல்ல, அடுத்த வருஷம் நீ படுத்துக் கொள்ளும் பொழுது இந்த சத்தம் கேட்டால் நீ இவ்விதமாக சொல்ல வேண்டும், ஆண்டவரை பார்த்து கர்த்தர் கொண்டு சொல்லும் அடியேன் ஒரு சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே. 3 வயது பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். எலியை கொண்டு ஏலியிருந்து பேசுகிறார். ஆண்டவர் சத்தமோடு பேசுகிறது, மகனே 3 வயது பிள்ளையா இருக்கும் போது உன்னோடு கூட சத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. முதலாவது நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கப்பட இருக்கிறது. பெரிய வயதான அந்த ஊழியர் ஆண்டவர் பேசுவது. கடைசியில பாருங்கள், அந்த 3-4 வயதுள்ள பிள்ளைகளுக்கு ஏலியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஏழு பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். ஏழுடைய குடும்ப எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது அவ்வளவு வயசான அந்த ஊழியக்காரன் அந்த சின்ன இடத்துல வந்து கேட்கிறான், கர்த்தர்கிட்ட என்ன பேசினார், என்ன சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என்ன சொன்னார், அத்தனை இவனுக்கு நீ மறைக்காமல் சொல்ல வேண்டும். ஊழியக்காரன் கூட சொல்லல. அந்த சின்ன சாமுவேல் கிட்ட அவங்க பசங்க என்ன தப்பு பண்றாங்க, என்ன தண்டனை கொடுக்க போறது தெளிவாக பேசுகிறார். ஊழியக்காரன் கேட்கிறார், தயவு செய்து மறக்கக்கூடாது. பாருங்கள், முதலாவது ஆசீர்வாதம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். பிற்காலத்தில் அந்த சாமுவேலை தான் தேவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். நாட்டில் அபிஷேகம் பண்ண முடியாத கிருபையை தேவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை தர உயர போகிறது. இதுவரைக்கும் பெற்றுக்கூடாத நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமா இருக்கிறேன், இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறாய். நாம் யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க படைக்கிறோம், நீங்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள். எல்லாத்திலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்துவார். ஏற்ற வேலை வரும். ஒருவரை நினைத்திருக்கலாம் 2025 வரைக்கும் ஒரு நன்மையும் காணவில்லை. தோல்விகள் வந்தது, இழப்புகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, நஷ்டங்கள் வந்து குறைவனோடு தான் இருந்தோம். இந்த ஆண்டவர் சொல்ல சத்தத்துக்கு செவியோடு உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன். தேவனுடைய சத்தம் மகன் உள்ளது. கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பலவன் உள்ளது, பராக்கிரமம் உள்ளது. அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்கக்கூடியது கிருபைகளை நாம் பெற்றுக் கொள்வோமானால் ஒரு வாழ்க்கையில நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பது உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இவர் என்ன சொன்னார், அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாரு, இந்த கூட்டத்தில் போன என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மனுஷன் கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்கிறோமே தவிர கர்த்தர் என்ன பேசுகிறார் அந்த சத்தத்தை நான் கேட்கவில்லையே. சவுலை தேவன் கடவுளை தேடி போன போது அவர் தெரிந்து கொண்டு ராஜாவாக உயர்த்தினார். அவர்கள் காரியங்களை தேவ சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனபடி நான் கர்த்தர் சொன்னார், உன்னை ராஜா வாங்கினது தேவனுடைய மனசுக்கு விசனமாக இருந்தது, மேதனையை கொண்டு வந்தது. ராஜ்ய பாரத்தை விட்டே அவர் தள்ளப்பட்டு விட்டார். காரணம் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை.
இந்த காலையில நாம் யாரோட சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறோம்? யாரை கொடுத்தும் நீங்க முதலாவது ஆண்டவர் தான் வைங்க. காலை எழுகிற உடனே கர்த்தாவே என்னோடு பேசும், உடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனை பார்த்து காத்து நாட்களை ஆரம்பிங்கள். ஜெபத்தோடு நாட்களை தூங்குங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். முதலாவது சத்தம் கர்த்தருடைய சத்தமாக தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எழுந்த உடனே தலாவழிக்கு அடியிலேயே மொபைல் வச்சிருக்கோம். அப்படியே தூக்கத்திலே தடவை எடுத்து நோண்டி எடுத்து என்ன வாட்ஸ்அப் வந்திருக்கு, யார் என்ன எல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, அதை கேட்டா உட்படாம போயிடும். அதெல்லாம் மூடி வச்சிருக்கணும். காலை எழுப்பின உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க சேர்த்து சொல்லுகிறேன், நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணிக்கு தேவ சமூகத்தில் அந்த நாளை ஆரம்பிக்கிறேன். எப்பொழுதும் தேவன் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் இன்றைக்கும் நான் தொடர்ந்து தேவனை அழைத்துக் கொள்ளும் வரைக்கும் அதை நிச்சயமாய் தொடர வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன். 12 மணி அழகாக தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தோம். ஆண்டவருக்கு என்னோட என்ன பேசுகிறோம்? ஜெபித்து விருந்தை வாசிப்பேன். அந்த நாளில் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அந்த சத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். இந்த கர்த்தர் இவ்விதமான வசனத்தை கொண்டு பேசி இருக்கிறார், இவ்விதமாக நடத்த போகிறார். விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்லதுதான். ஆனால் என்ன செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். 28 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை தேசங்களை பார்க்கிறோம் உன்னை ஆசீர்வாதமாக வைக்கிறோம். இரண்டாவது இப்ப சொல்லப்பட்ட வாசங்கள் எல்லாம் ஒரு மீது வந்து பலிக்கும். 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், மாம்சம் கூட்டி ஆசீர்வாதமாய் இருக்கும், கடன்கள் பூர்ணமாய் நிறுவும், நல்ல கொஞ்சம் வாய்ப்பை திறப்பார், நீ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய், அபரிதமான வாக்கு தேவன் கொடுக்கிறார். இதெல்லாம் நிறைவேறும் எப்பொழுது நீ அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார். கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார். இன்னைக்கு தேவ சத்தத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை இருந்தது போக வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே ஆசீர்வாதம் நாம் கேட்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன முதல் என்ன செய்யணும்? சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பேஜ் நம்பர் 173, புதிய ஏற்பாடு 173ஆம் பக்கம். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. போதும், இதோட தொடர்ந்து வாசி. இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. சவுல் என்பவன் மிகுந்த பாண்டித்யம் பெற்றவன், நல்ல அறிவு பெற்றவன். கிரேக்கம், எபிரேயம், லத்தீன் போன்ற பாஷைகளாம் அது கமாலியல் பார்த்து அமர்ந்து டாக்டரேட் முடித்தவன். ஆனால் கிறிஸ்துவை மற்றும் ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவை அறியாமல் இருந்தான், கிறிஸ்துவை தெரிந்து வைத்திருந்தான், அறிந்து கொள்ளவில்லை. நாட்கள் கொண்டு நமக்கு வைராக்கியம், பக்திப்படி வைராக்கியம். 8ஆம் நாள் யுத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களுக்கு நாம் எல்லாத்தையும் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லை. மாறாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறார். அரசாங்க தாக்கியதை வாங்கிக் கொள்கிறான். கிறிஸ்துவ சபை இடிக்க வேண்டும்,
கிறிஸ்துவை நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் புறப்பட்டு போய் வேகமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். தமஸ்கு வரைக்கும் போகிறான். தமஸ்கு போன உடனே ஆண்டு சில தாமதிப்பான். எவ்வளவு தூரம் போய் போடா, இந்த சபையை கெடுக்கணும்னு பாக்குறியா, கெடுத்துக்கோ. இந்த சபையை உடைக்கணும்னு பாக்குறியா, உடைச்சுக்கோ. இந்த சபையை கிழிக்கணும்னு பாக்குறியா, கிழிச்சுக்கோ. கிறிஸ்தவ உடலாம் பண்ணணும்னு பாக்குறியா, பண்ணிக்கோ, விட்டுருவார். எவ்வளவு தூரத்துக்கு? நீங்க அங்க போய் ரீச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான், தமஸ்கு வரைக்கும் தான். இப்ப வாங்கிட்டேன் பாரு, என்ன பண்ண போற, அப்படி பண்ண போற, ஆமா வேகமா போகிறான். ஆனா தமஸ்கு போன உடனே டமால் ஒரு அடி விடுது. அதை இப்படி கீழே விடுகிறான். கதறுகிறான், கதறுகிறான். என் வாழ்க்கை இப்படி ஒரு சபை வந்துவிட்டதே, நான் ஆலயத்துக்கு விரோதமா எழுதினேன், இந்த ஆலயத்தை கெடுக்கவில்லை. வேதம் சொல்றது, ஒரு தேவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அப்படிதானே? என்ன போட்டிருக்கு? ஜாக்கிரதையா இருந்துங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாகவோ, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாகவோ, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாகவோ, மேற்கோ கிழக்கோ தெற்கோ வடக்கோ எவ எழுப்பினாலும் முடிஞ்சு ஒரே அடி கீழே விழுந்தான். இப்போது கதறுகிறான். ஆனால் பேசுகிறார், சவுலே, வித்தியாசமான சத்தமா இருக்கிறது. இப்பொழுது கேட்கிறார், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. நீ சபையை இடிக்கலப்பா, சபையை உடைக்கலப்பா, சபைக்கு மக்களை நீ வேதனைப்படுத்தல. என்ன நீ துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க? என்ன துன்பம்? கிறிஸ்துவாக என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய். என் மனம் புண்படு கர்த்தர் சொன்ன போது ஐயோ என்று கதறுகிறார். சபைக்கு விரோதமாக எழும்பினேனே, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினேனே கதறுகிறான். இப்பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 6ஆம் வசனத்துல, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கு. ஒரே கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நடுங்குகிறான், திகைக்கிறான். இப்போ நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறோம்? இரண்டாவது சித்தம். ஃபர்ஸ்ட் சத்தம், இப்போ சித்தம். ஆண்டவர் சொல்ற புதிய ஆண்டிலே நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்யும். காரணம், ஒரு கல்யாணத்தில் குறை வருகிறது, மறுபடியும் போகிறார்கள், கேட்கிறார்கள். ஆண்டவரத்துல ஒரு வார்த்தையை சொல்லுங்கம்மா, ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டவரத்துல அந்த அம்மாவும் பேசுறாங்க. ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீயை உனக்கு எனக்கும் என் வேலைக்கும், அதனால கர்த்தர் அவமானப்படுத்துவதில்லை. உடனே மரியாதை சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு விரோதமாவே செய்யுங்க, நீங்க நல்லா ஓட்டுவீங்க. சொல்றாங்க. என்ன சொல்ல சொன்ன கரெக்ட். அழகா சொல்ற. அவர் என்ன சொல்லுகிறாரோ சொன்னபடியே செய்யுங்க. சொன்னபடி செய்த போது என்ன அற்புதம்! இயேசு முதலாவது செய்த அற்புதம் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொன்னதாக தண்ணீர். தண்ணீருக்கு என்னெல்லாம் கிடையாது, என்னெல்லாம் கிடையாது. படிக்க பசங்க சொல்லுங்க. ருசி கிடையாது, நிறம் கிடையாது, ஷேப் கிடையாது. முக்கியமா இது அப்படிதானே? நிறம் கிடையாது, ருசி கிடையாது, ஷேப் கிடையாது. இப்போ எல்லாமே வந்துருச்சு. காலியான கற்சாடியில கற்சாடி ஷேப்பு கூட ரசம் வந்துருச்சு. அந்த சாதாரண தண்ணி கலர்ஃபுல்லா மாறிச்சு. சாதாரண தண்ணி ருசி மிகுந்ததாக மாறிச்சு. அவங்களே கேட்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ருசியாக கொடுப்பீங்க, எவ்வளவு ருசியாக எவ்வளவு எங்க நீங்க பாதிக்க வச்சிருந்தீங்க? அது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும், பக்திவிசம் மாத்திரம் தான் தெரியும். அது பெருமான தலைந்து தேவன் நிறைவே உண்டாக்கினார். ஒரு நாள் நினைக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, அருமையான கற்சாடியா இருக்கிறது, ஒன்றும் உதவுவதாக காணப்படுகிறேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லை, இந்த புதிய ஆண்டிலாக கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமே. கர்த்தர் சொல்லுகிறார், என் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்க. மற்ற ஆலோசனைலாம் பிறகு வைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், நாமும் அதிசயமானவே ஆலோசனை கேட்டார். அவர் கொடுக்கிற ஆலோசனை நாம் செயல்படும் பொழுது 100% தேவன் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சித்தம் இருந்ததாம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். யோவான் 4:34.
வேதம் அழகாய் சொல்ற வசனத்தை இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிக்க பார்க்கலாம் திரும்ப. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னுடைய சாப்பாடு கொண்டு வர அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு சித்தம் இருக்கிறதா என்ன சொன்னார்? தேவன் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான் என்னுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். என்று ஒரு வாழ்க்கையை வெற்றி காண வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்திற்கு கொள்ள வேண்டும் ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு ஒப்போம். இன்றைக்கு யார் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? இல்லைங்க எங்க எம்எல்ஏ வர சொல்லியிருக்காரு, எங்க மந்திரி 8 மணிக்கெல்லாம் போய் பார்க்க சொல்லியிருக்கிறாரு. போங்க, தப்பே கிடையாது, கேளுங்க, உத்தாசம் வாங்கி தப்பே கிடையாது. ஆனா அதெல்லாம் 2வது 3வது பட்சமா வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சபைக்கு பரசுராமன் போய் சொன்னேன், போனேன். உற்சாகமா அந்த சகோதரா அதை காணுது. அவங்க மனைவி பார்த்து கேட்டேன், எங்க ஐயா? இல்ல இன்னைக்கு மந்திரியோட அப்பாயின்மெண்ட், 8 மணிக்கெல்லாம் மந்திரி வர சொல்லியிருக்காரு, ஆனாலும் அங்கே போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, மந்திரிக்கு மந்திரி பதவி போச்சு. இவர் ஆலோசனை போயிட்டார். மந்திரிட்ட என்ன கேட்டார் ஒன்றும் தெரியாது. கடைசியில் மந்திரிக்கு மந்திரி பதவி போச்சு, எல்லாம் ஒன்றா போச்சு, எல்லாம் 2ஆம் போச்சு. வச்சுக்கணும், சித்தம் ஆலயத்துக்கு வந்துடணும். முடியாதவங்க பரவாயில்ல, முடியலையா ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஆண்டு சொல்லிட்டு அவனுடைய இருக்கிற வேணும்ப்பா அப்படியே சேரும். முதல்ல ஆளுக்கு வந்து கொடுத்துடணும். என்னோட சித்தத்தை செய்யப்படுது. சின்ன பிள்ளைகளாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே என்ன செய்யணும், என்னை குறித்து திட்டம் வைத்து ஆண்டு சொல்கிறார், என் சித்தத்தை மாற்றணும். இயேசு கிறிஸ்துவே சொல்லி அனுப்பினார். அப்படியானால் நீங்களும் நான் சித்தம் செய்வது எவ்வளவு எதிர்பார்ப்பு தேவனுக்கு இருக்கும். சத்தம் சித்தம், சித்தத்தை மாத்திரம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு போவார். கர்த்தர் சித்தம் செய்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவாங்க. கர்த்தரோடு கீழ்ப்படிந்த அவருடைய காரியங்கள் எடுத்தவர்கள் ஒருபோதும் அவமானப்படுத்தப்பட்டதாக வேற எழுதப்படவே இல்லை. யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்தார்களோ அத்தனை பேரும் கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். இதே போல அப்போஸ்தலர் தேவ சித்தத்தை செய்து ஒப்பு கொடுத்த போதுதான் அவனை கொண்டுதான் ஆண்டவர் எவன் சபை இடிப்பென்று சொன்னானோ அவன் திருத்தி நம்முடைய கர்த்தரை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை பகுதி 3 நிருபங்கள் அவன் தான் எழுதியிருக்கிறான். அவரை கொண்டுதான் இந்த வேதத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். காரணம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் சொன்னார், ராஜாக்கள் பிரபுக்கள் போய் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய பாத்திரமா இருக்கிறார். இப்போது அவன் சொல்கிறார், ஆண்டவரே என் வாழ்க்கை செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. கர்த்தருடைய சித்தம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் என்னோடு
என் வாழ்க்கை முழுதும் தேவன் மனமே மாற்றுகிறார். தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, நான் என்ன சித்தமா இருக்கிறேன். வாழ்க்கை முழு கத்தருக்காகவே ஓடினான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னான். அவன் பேரை தேவன் பிரஸ்தாபமாக்கி அநேக சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார். மூன்றாவதாக தேவனம் எதற்கு அழைத்திருக்கிறார்? தேவனம் எதற்கு அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் நீ பேஜ் நம்பர் சொல்லுங்கம்மா. 150 வாசி. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும், நன்றாக கவனியுங்கள், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற எதிர்பார்க்க பரிசுத்தம். முதலாவது சத்தம், சித்தம், பரிசுத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்த குலைச்சலை ஒருவரும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். பரிசுத்தருக்கு விரோதமாக பேசுகிறவரை ஒருவரும் தேவன் விட்டு வைக்கவும் மாட்டார். பரிசுத்த சபையாகிய மனவாட்டிக்கு விரோதமாக எழுதுகிற ஒருவரும் தேவன் ஒருவரும் விட்டு வைக்க மாட்டார். ஆண்டோட திட்டமெல்லாம் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருந்தே ஆக வேண்டும். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் ஒருபோதும் வேலைக்காக. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். பழைய பாடலில் சொல்கிறார் பரிசுத்தமாய் இருங்கள். புதிய பாடலில் சொல்கிறார் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் by your deeds be holy. உங்க செயல்கள் எல்லாவற்றிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் பரிசுத்தத்தை காண்கிற தேவன் அதை கண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் என்னை பின்பற்றி நீங்களும் பரிசுத்தராகவே இருக்க வேண்டாம். மூன்றாவது கருத்து சொல்கிறார், என் செயல் நாட்டில் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னை ஏழு சிறுவர் தேவனை அழைத்து வந்திருக்கிறார். நோக்கம் உண்டு. வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். There is a calling to be holy unto God. ஆண்டவர் முன்பாக நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை நாம் வாழ்க்கை கொடுப்போமா? அழைத்து வருவது மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, கர்த்தர் எங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் பரிசுத்தம். கர்த்தருடைய கண்கள் பூமிக்கும் கொண்டிருக்கிறவரை காண்பதாக அவர் கண்களுக்கு முன்பு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு பரிசுத்தமாக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 அதிகாரம் 7-9 வசனம் சொல்கிறது. அடுத்து யாரை பரிசுத்தமாக்க முடியும்? எது என்னை பரிசுத்தமாக்க முடியும்? யோவான் 17 வாசித்து பார்க்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தினாலே அவர்களை சொல்லுங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யாரை பரிசுத்தமாக்க முடியும்? வசனம் தான். அதே ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கணும். வசனம் பேசும். See, this is a mirror. இந்த பரிசுத்த வேதாகம் என்பது ஒரு கண்ணாடி, 2 விதமான கண்ணாடி, ரைட்? இது நம்ம முகம் சர்ச்சுக்கு முன்னாடி வரும்போது குடிச்சோமோ இல்லையோ, எத்தனை கோட்டிங் ஏற்றணும், எவ்வளவு பவுடர் அடிச்சோம், அதுக்கு பார்க்கறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு?
ஒரு கண்ணாடி. சில பேர் படிக்கலாம் எப்படி இருக்கிறது அவர் அப்படியே காட்டும். அதே மாதிரி இது நான் போட்டிருக்கிறது this is reading class. இது என்னோட ரியல் கிளாஸ். வணக்கம்டா. இந்த கிளாஸ் இந்த கண்ணாடியை பிரதிபலிக்கும். நான் யார்? வசனத்தோட பேசும். டெய்லி வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமா நினைக்காதீங்க. கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்று முதல் டெய்லி வராது. சில சௌகரியத்தை அடிப்பார். ஆண்டோட 3 காரியம் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு வாசிக்கிறேன். ஒருவேளை ஆசீர்வாதம் இருந்தால் சொல்றேன் கேட்கிறேன். ஆலோசனை இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். எச்சரிப்பு இருந்தால் கீழ்ப்படுகிறேன். இப்படிதான் சொல்லுவோம். டெய்லி ஆசீர்வாதம் கிடைக்காது. சில நேரத்தில் எங்க அப்படி கொட்டு வச்சு திருத்ததான் செய்வார். ஏன் ஆண்டோட சோதிக்கிறார்? ஏன் ஆண்டோட அடிக்கிறார்? இல்லை, சரிப்படுத்தி கொண்டு போகிறார். நீ போற பார்த்து சரியில்லை தம்பி, அங்க போனா சேர் கிடைக்க விழுந்துருவேன், அண்ணன் விழுந்துருவேன். இப்படிமா 2 தட்டு தட்டி நம்ம பிள்ளைகள் சேட்டை பண்ணிட்டே போகுது. 2 தடவை சொல்லுவோம், 3 தடவை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. இன்னும் தூக்கி வச்சு கொஞ்சமா பலாரும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொடுக்குறோமா இல்லையா? அதுக்கப்புறம் தானும் கேட்டு அதான் ஆண்டவர் செய்யும். 2 தடவை சொல்லுவாரு, 3 சாப்பிட்டு வச்சுருவேன். அதான் அவசரம். ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படியும். ஆண்டவர் அந்த வசனம் தான் சத்தியமாகிடும். வேதத்தை வாசிக்கிறது, வேதம் வாசிக்க டைம் கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 அதிகாரமும் வாசிக்க டைம் கொடுங்க. தேவனுடைய சத்தம் ஜெபம் பண்ண டைம் கொடுங்க. உங்களுக்கு என்ன விஷயத்தான் சொல்லிட்டு நான் வேதத்தை வாசி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஒருத்தர் வேக வேகமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு சில நிறைய பழக்கம். சில பேரெல்லாம் வாசனம் வேலை திறக்க மாட்டாங்க, கேரளத்தில் வசனம் போடுவோம். அன்னைக்கு பேர் வசனம் வாசம் அப்படியே ஓடிடுவோம். அந்த வசனம் பார்த்தா டிஃபன் சாப்பிடும் போது மட்டும் மம்மி ஒரு 4 இட்லி சூடா கொண்டு வாங்கன்னு கேட்குவாங்களே. ஒரு இட்லி போது யாராவது சொல்றோமா? 4 இட்லி, 5 தோசை, 3 பூரி, 10 சப்பாத்தி எல்லாம் கேட்குது. வசனம் மட்டும் அப்படியே வந்து குட்டியா இருக்கும். குட்டி வசனம் போதும். அப்படி பார்த்து படிச்சு அப்படி அது மைண்டுக்கு அப்படியே ஓடி போயிடுமா. இப்படிதான் போகும்போது ஐயோ வசனம் வாசனையும் பைபிளை தரனா கையில விட்டான். வசனம் வந்தது, யூதாஸ் 4 கோடி சேர்ந்தான். என்னடா கிளப்பும் போது இப்படி வருது, என்னடா வசனம் வருது, பைபிளை மூடிட்டான். திரும்பவும் தரனா வரல விட்டான் பக்கம். ஆண்டவர் சொல்றார், அந்த வசனம் சொல்லுது, நீயும் போய் அந்தபடியே நம்ம சாவு கன்ஃபார்ம் ஆகுது போல இருக்குது. சரியில்லையே வசனமே சரி. திரும்பவும் மூணுனா திரும்பவும் தானா? எப்பவுமே நம்ம பழக்கம் ஒரு தடவை செய்யலாம். எத்தனை செய்வோம்? 3 வாசத்துக்கு அவன் கையை விட்டான். வசனம் வந்து செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் இந்த மாதிரி வேதத்தை ஒழுங்கா வாசிக்கணும். அதை சொல்வார், நான் பயப்படாக இருக்கிறேன், அவனை நடத்துவேன், நீ போக வேண்டிய இதுவே உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாத்தையும் அதனால நம்முடைய வாழ்க்கையில கேட்ட 3 கிழக்கு சத்தம், சித்தம், ஆண்டவரே இன்று முதல் உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறேன், பசுத்தமாய் வாழ என்னை கர்த்தருடைய கரம் தாங்கும்படி என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் இது கிடைக்கிறேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனத்துடன் பாடிடும் தொகை கேட்குவேன். பரிசுத்தர் 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 எனத்துடன் பாடிடும் தொகை கேட்குவேன். ஒன்றை நான் கேட்கிறேன், அதையே நாடுவேன், என்றும் மகிழ்வதை காணேன். ஒன்றை நான் கேட்கிறேன், அதையே நாடுவேன், என்றும் மகிழ்வதை காணேன். கலங்காமல் கலங்காமல்
சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லை, இன்னும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். இதோட சித்தத்திற்கு நான் எதிர்த்து செயல்பட்டேன். இப்போ முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சித்தம் செய்வதற்கு என்னை தத்தம் செய்கிறேன். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கரங்களில் ஏறி கழுவினை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கலாமா? இந்த நாள் தேவனுடைய கரங்களோடு கூட இருக்கட்டும், தேவனுடைய ஆசீர்வாத வல்லமையோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை சொல்லும்படி தேவனுடைய கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மதசங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நாம் நிச்சயமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு நாளிலே பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய சத்தத்திற்கு செவிப்படுவீமா? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்குமா? பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தையெல்லாம் அசுத்தமாக இருக்கிறதா? கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பீங்கன்னா, அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறார். முகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நம்முடைய நீரின் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் நம்முடைய சத்தத்தை இப்படி மாத்திரமே நான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவன் உங்களிலே வாசமாயிருப்பார். தேவன் உங்களிலே வாசமாயிருப்பார். நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் என்னை மேற்கொள்வது அப்பா, இந்த பாவம் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. இதை என்னால மாற்ற முடியல. வசனம் சொல்லுகிறது, எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னென்ன காரியத்திலிருந்து விடுதலை தாரு ஆண்டவரே கேட்பீங்களா? கர்த்தருடைய விடுதலை தரப்போகிறார். இந்த நாளிலே நீங்களுடைய விடுதலையோடு நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு கடந்து போகிறீங்க. கண்டோட போய் நாம் செய்வோம். என் அன்பின் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவு நேரம் நீங்களோடு பேசுறீங்க அப்பா. என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. என் சித்தத்தை செய்யுங்க. பரிசுத்தமாய் இருங்க. நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க என்று எங்களோடு இந்த கால வேளையிலே என் தேவனே எங்களோடு பேசினப்பா. உங்களுடைய வார்த்தையின்படியாய் என் தேவனாகிய கர்த்தருக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய வார்த்தைகளின்படியா, உங்களுடைய வசனங்களின்படியா நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தைகளோடு வந்து பகிர்ந்து மக்களுக்காய் நான் செபிக்கிறேன். ஊழியத்திற்காய் செபிக்கிறேன். பிசாசு எத்தனை சோதனைகள் விரோதமாய் செய்தாலும் தேவனே, நீர் அனுகுணமானதையே நீ செய்து வருகிறது. அதற்காய் நன்றி. இன்னும் பெரிய அதிசயங்களை ஒரு வாழ்க்கையை காண செய்கிறார். சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஹalleluya.